உலக பவரை வர வேண்டும். நாம ஒரு நாளைக்கு ஒரு சுபாக நேரத்திற்கு 21,100 வரை வர வந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பவரை வந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஒளி கொடுக்க வேண்டும். நேரமாகிக் கொண்டிருக்கிறது. ஓடிது பாரதமே ஓடி வருகிறார். ரதத்தை ஏற்றுவான் போல் தெரிகிறது. காணவில்லை. அதோ ஓடி வருகிறார். எங்கிருந்து வருகிறாய்? தேவராஜத்தை வருகிறாய். தேவராஜத்தை சேர்ந்த மாதலியானி என்ன பண்ண வந்திருக்கிறாய்? லிகிதம் கொண்டு வந்திருக்கிறேன். லிகிதம் கொண்டு வந்திருக்காய். உன் தலைவன் எழுதியது உனக்கு தான் தெரியும். ஒரு முறை நீ படித்து பார். அப்படியே வா. எங்களுக்கு எனக்கு ஒண்ணு புரியல. என்ன நீ படி. நீங்க படிச்சு எனக்கு அந்த அளவுக்கு படி தெரியாதா? அமரலோகத்தை ஆளக்கூடிய அமரேசன் சூரிய பகவானுக்கு வரையும் மடல் என்னவென்றால் 12 காண்டு வரை ஒரு முறை இந்த தேவசபையை கூட்டுகிறேன். 12 வருடத்திற்குரிய தேவசபை கூட்டுவது வழக்கம். அன்னார் வந்திருக்கிறது. அந்த பொன்னார் வந்திருக்குது. அனைத்து முனிவருக்கும் நிகழ்வு அனுப்பியிருக்கிறேன். தேவருக்கும் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் முதல் அழைப்பு தங்களுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன். இந்த லிங்கத்தை பார்த்த உடனே விரைந்து வர வேண்டும். விழாவில் கலந்து கொண்டும் இப்படிக்கு அமரேசன் ஒருவரை தேவசபை கொண்டு ஒரு வழக்கம். ஆனால் தேவர்கள் அனைவருக்குமே லிகிதம் அனுப்பியிருக்கிறேன். முதல் லிகிதம் நமக்கு வந்திருக்கிறது. அதனால் தேவரவத்திற்கு போக வேண்டும் இல்லையா? தேவேந்திர பூபதி என்னை தேவலத்திற்கு அழைத்திருக்கிறாரா? அருணா, நம்மளுடைய வேலை என்ன? காலத்திற்கு நேர நேரத்திற்கு சென்று இந்த அகில உலக மனத்திற்கு ஒளித்தரக்கூடிய கிழமை உள்ளதல்லவா? ஆகவே புறப்படு, ரதத்தை செலுத்து. தேவருக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவன் தேவஞ்சன். அவன் நமக்கு தான் முதல் அழைப்பு கொடுத்தால் அதற்கு மரியாதை கொடுத்து அங்கு போகுதுதான் தேவேந்திரா, எனக்கு வேலை இருக்கிறது. அது மட்டுமல்லாது நான் தேவேந்திரன் அழைத்து சபைக்கு செல்ல விரும்பவில்லை. ஆகையா நாம் செல்ல வேண்டாம். ரதத்தை செலுத்த போகலாம். நீங்கள் போகவில்லை என்றால் என்னையாவது அனுப்புங்கள். தங்களுக்கு ஈடாக தங்களுக்கு பதிலாக நான் செல்லுகிறேன் அந்த தேவசபைக்கு. அந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். தங்களுக்கு சேர வேண்டிய அந்த மாலை மரியாதை அனைத்தும் பெற்று வருகிறேன். என்னை எல்லாம் தெரிந்துதான் பேசுகிறாயா? நீ யார்? எனக்கு ரதத்தை செலுத்தக்கூடிய தேரோட்டியக்கூடிய அருணை. அப்படி இருக்கும் பொழுது அது மட்டுமா? உனக்கு கால்கள் கைகள் அனைத்தும் சரி, உடல் குறைபாடு உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாபெரும் தேவ சபையில் நீ சென்றால் நிச்சயமாக உனக்கு அவமானம் மட்டுமே ஏற்படும். உனக்கு நீ கூறியவாறு மாலை மரியாதை எதுவும் கிடைக்காது. வேண்டாம். நான் யார்? தங்களிடம் இருக்கப்பட்டவன். உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கிறது. பூர்ண ஆசிரியர் இருக்கிறது. அதான் சொல்லுகிறேன். ஆசீர்வாத செய்தி அனுப்பி வைங்கள். தங்கள் அனுகிரகத்தால் நிச்சயமாக வெற்றியோடு வருகிறேன். வீதி வலியது. இது யாரை விட்டது? நான் சொல்ல மாட்டேன், நீ ஏற்கவில்லை. அப்படி இருந்தாலும் சரி, நான் நிச்சயமாக தேவலோகம் சென்று வருவேன். அங்கே கிடைக்கக்கூடிய எனக்கு தரக்கூடிய மாலை அனைத்தையும் வாங்கிக் கொண்டு நற்பெயரோடு வருவேன் என்று உரைக்கிறேன். சரி, சென்று வா. உன்னுடைய ஆசையை நான் ஏன் கேட்பேன். அப்படியாக சென்று வா. தேவராவத்தில் வந்திருக்கிறார். புறப்பட வேண்டும். ஏன் என் தலைவர் கூறியது தெரியுதா? அங்கே நமற்றிருக்கிறாய், ஊனமற்றிருக்கிறாய். அங்கே சென்றால் உனக்கு உனக்கு வரவேற்பு தர மாட்டார் என்று உறுதியாகவே சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி தெரியாது. தெரியாது. உனக்கும் தெரியாது. தெரியுமா? இந்த உடல் ஊனமற்ற காரணம் தெரியுமா? ஏன் வந்தது தெரியுமா? இந்த உடல் ஊனவாருக்கு காரணம் இருக்கிறது. என்ன சாமி? காசிவருக்கு 13 மனைவிகள். 13 பொண்டாட்டி. ஆமா. இந்த 13 மனைவிகளே வினுதை கத்தரி என்று சொல்லக்கூடிய 2 அக்கா தங்கச்சி.
அந்த இரண்டு அக்காத்தைகளும் தன் கணவரான காசிவரை குறித்து தவம் இருந்தார்கள். அந்த தவத்திற்கு வச்சு காசி முனிவர் அங்கு வந்து பெண்களை எதற்காக இந்த தவத்தை செய்கிறீர்கள் கேட்டார். அதற்கு அந்த இரண்டு அக்காத்தைகளை பெரியவள் விருதை உணர்த்தால், சுவாமி எனக்கு 2 ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், மிக வல்லமாய் பொறிந்திருக்க வேண்டும் பெரியவள் விருதை கேட்டார். சிறியவள் கத்தர் என கேட்டால், சுவாமி எனக்கு 105 குழந்தைகள் பிறக்க வேண்டும். 105 குழந்தை கத்தர் கேட்டார். மனைவியை கேட்ட வரத்தை காசி முனிவர் ஒரு புத்திர காமேஷ்டி மந்திரத்தை உபதேசம் செய்து பெரியவள் விருதைக்கு 2 முட்டையும் சிறியவள் கத்தருக்கு 105 முட்டையும் கொடுத்து, பெண்களை இந்த முட்டைகளை நீங்கள் அடைகாத்து வருவீர்கள், ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு அந்த 2 அக்கா தங்களும் அவரவருக்கு கொடுத்த முட்டைகளை அடைகாத்து வந்தார்கள். எவ்வளவு கிடந்தது? 500 வருடங்கள் கிடந்தது. இந்த 500 வருடத்துக்கு அப்பால் சிறியவர் கத்திர கொடுத்த 105 முட்டைகளும் பொறிந்து விட்டது, வளர்ந்து விட்டது. அதிலே முதலே பிறந்தவர் யார் தெரியுமா? ஆதிசேடன். அதற்கு பின்னால் அனந்தன், அதற்கு பின்னால் வாசகி, அதற்கு பின்னால் தச்சன், அதற்கு பின்னால் பல பாம்புகள், கடைசியாக கடற்கரை என்ற ஒரு பெண் பாம்பு பிறந்தது. எப்படி? கடைசியாக இப்படி 105 குழந்தைகள். அந்த 105 குழந்தைகளும் மொத்தம் பாம்புதான். என்னது? பாம்புதான், மொத்தமே பாம்புதான். இப்படி 105 குழந்தைகளுடைய சுகமாக இருக்கிறார் இளையவர் கத்திரு. பெரியவர் விருதைக்கு பொறாமை விட்டது, தங்கைக்கு குழந்தை பிறந்துவிட்டது, இன்னும் நமக்கு குழந்தை பிறகு அவளுக்கு கொடுத்திருக்கும் முட்டைகளை ஒரு முட்டை எடுத்து உடைத்து விட்டார். இப்படி ஆத்திரப்பட்டு உடைத்த உடனே அதிலிருந்து குழந்தை உற்பத்தியாகி தாயை பிறக்கும் சமயத்தில் பொறிக்கும் சமயத்தில் இப்படி ஆத்திரப்பட்டு உடைத்ததால் உன் தங்கை கத்தருக்கு நீ அடிமையாக வேண்டும், அடிமையா போயிடணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டு அந்த குழந்தை. யார் தெரியுமா அந்த குழந்தை? யாரு அந்த குழந்தை? நான் தான். ஓ, நீதானா? தான் ஊனம் ஏற்பட்டு விட்டது. இப்படி சாபத்தை கொடுத்து விட்டேனே, என் தாய் கத்தினார், கதிரனார், மகனே ஆத்திரத்தால் அடிமை எழுந்து விட்டேன், இதற்கு விமர்சனம் என்னவென்று கேட்டார். அதற்கு நான் உரைத்தேன், அதோ ஒரு முட்டை